Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா RIMC அட்மிஷன் ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. டேரக்டரில் இருக்குது. அதுக்கான அட்மிஷன் 2025-26 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் என்னென்ன கிரிட்டரியா வச்சுருக்காங்க, எவ்வளவு மார்க்ஸ் அதுக்கு எலிஜிபிலிட்டி, வைவாக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர், எப்போ இந்த எக்ஸாம் நடக்கும், எப்போ அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற முழு டீட்டெயில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக யாராவது RIMC காலேஜில் அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, தன்னோட குழந்தைய தன்னை விட பெட்டராக ஹையராக பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும், அவங்களோட கேரியர் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றின இருக்கிற அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்தியாவில் RIMC அப்படின்னு சொல்லி இருக்குது. அது டேரக்டரில் இருக்குது. ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல் ரொம்ப லிமிட்டட் சீட்டு தான் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற எல்லாருமே அந்த ஸ்கூலில் தன்னோட குழந்தைய அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், IPS இந்த மாதிரி ஜாபில் இருக்கிற அதிகாரிகள் அவங்க தன்னோட குழந்தைய உள்ளே போடுறதுக்காக நிறைய அவங்க எக்ஸாம்ஸ், நிறைய அவங்க கோச்சிங் சென்டர்லாம் அனுப்புவாங்க. ஏன்னா ஒன்ஸ் அந்த காலேஜில் உள்ளே சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு லைஃப் பெட்டர் லைஃப்பில் தான் வெளியே வருவாங்க. ஒரு IPS கேடரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதில் இருக்கிறவங்க ஃபுல்லாக வெளியே வரவங்க ஃபுல்லாக கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக தான் வருவாங்க. அது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை UPSC எக்ஸாம் எழுதி IAS, IPS, IFS இந்த மாதிரி கேடருக்கு போகிறதுக்கு தான் அந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தான் அந்த காலேஜ் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பியூர்லி இந்தியன் ஆர்மியால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஸ்கூல் டேராடூனில் இருக்குது. இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கிரிட்டரியா என்ன ஏது அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக எழுதியிருக்காங்க. இவங்க எல்லா எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் மார்க் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் ரிட்டன் பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 125 மார்க்கு. அதுக்கடுத்து மேத்தமேட்டிக்ஸ், அதுக்கடுத்து GK, அதுக்கடுத்து வைவா எப்போனா செலெக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வைவா. இது எவ்வளோ மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. 125, 200, 75, வைவாக்கு 50. டோட்டலாக உங்களுக்கு 450 மார்க்குக்கு நீங்கள் இருக்கணும். அதுக்கடுத்து அதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து எப்போ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி முக்கியமாக அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் இதில் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அட்மின் கிட்ட இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் அவங்ககிட்ட இருந்து இதை வாங்கிக்கலாம். இதில் குறிப்பாக எல்லா எக்ஸாமுமே ரொம்ப ட்ரெயின்டு அவங்களோட காலேஜில் இருந்து ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க கொஷின் பேப்பர். அதனால் அந்த கொஷின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குழந்தைய நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை நல்லா தெரிஞ்ச அகாடமிக்லேயோ நீங்கள் படிக்க வச்சு செய்யணும். டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு இருக்குது பாருங்கள், பர்த் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி, SC/ST சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து பிரின்ஸிபல் படிச்சுக்க ஸ்கூல்லேருந்து பிரின்ஸிபல், அவங்களோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாத்தையும் வச்சு 31 மார்ச்சுக்குள்ளே சம்மந்தப்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். அவங்க இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக சரி பார்த்துட்டு அவங்க RIMCக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கான அந்த ஹால் டிக்கெட் அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் வேணுங்கிறவங்க அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க செக்ரட்டரிகிட்ட போய் பார்க்கணும். அங்கேருந்து இந்த அப்ளிகேஷன் வாங்கணும். கொஷின் பேப்பர் எல்லாமே RIMC வெப்சைட்லேயே இருக்குது. பழைய கொஷின் பேப்பர், அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணி அவங்களோட பழைய ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமாக இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது லாஸ்ட் டேட்டு 31 மார்ச் 2025 இந்த அப்ளிகேஷன் சப்மிட் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த கரெக்டான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடுங்க. ஏஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஃபுல் ப்ரிஃபரன்ஸோடு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இந்த ஸ்டாண்டர்டை ஈக்குவல் பண்ணும்போது ஃபீஸ்லாம் கம்மி தான். அதுக்கும் உங்களுக்கு நிறைய இதுவும் கொடுத்துருவாங்க, மானியமும் கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இதோட லாஸ்ட் டேட் 31 மார்ச் 2025. இதை தான் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் நான் இது ஒரு கிளாரிஃபை தான் கொடுக்குறேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது.
நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டதால் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட நண்பர்கள் ப்ளஸ் ஆர்மி குரூப்புக்கும் இந்த விஷயத்தை பகிருங்க. பகிர்ந்தால் தான் அவங்களுக்கு இதை தெரியும். ப்ளஸ் நம்மளோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது. ஜாயினை கிளிக் பண்ணி மந்த்லி 29 rupees பே பண்ணி நம்மளோட சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இல்லை கிளாரிஃபை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.